ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில வெஜிடபிள் சலட்டோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்றவாசி என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளரிக்காய்னாவே நம்ம அன்றாட உணவு சேர்த்துக்கல ஒரு சாதாரண காய்கறி தான். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நீர்ச்சத்துக்கள் உடலுக்கு அளிக்கும் நன்மைகள் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது வெள்ளரிக்காவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. வெள்ளரிக்காயை சாலட் செஞ்சாவோ இல்லை ஜூஸாவோ இல்லைனா பச்சையாக கூட சாப்பிட்லாம். இது செரிமானத்தை மேம்படுத்தி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாமே சாப்பிட்லாம். அவர் தினசரி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றவாசி உணவில் சேர்த்துக்கிறவாசி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெள்ளரிக்காயோட மிக முக்கியமான நன்மைனா உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும். கோடை காலத்தில் உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த தேர்வு. இதில் 96% நீர் உள்ளதால் தாகம் தணிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு உணவு. உடலில் நீரேற்றம் இல்லாவிட்டால் தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ வெள்ளரிக்காய் தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்வாங்க எல்லாமே வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். இதில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் உடலை சீராக வைத்திருக்க உதவும். உடல் குளிர்ச்சியாக இருப்பதால் மன அழுத்தம் குறையும். வெள்ளரிக்காயை துண்டுகளாக்கி தண்ணீரில் போட்டு குடிக்கிற வாசி இது ஒரு எளிய முறை தான். இது உடலை உள்ளிருந்து குளிர்விக்கும். மேலும் சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நச்சுக்களை வெளியேற்ற உதவும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு வெள்ளரிக்காய் ஒரு முக்கியமான அவசியம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த உணவு தான். குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து உள்ளதால் வயிறு நிறைந்த உணர்வை தரும். இது பசியை கட்டுப்படுத்தி அதிக உணவு சாப்பிடாமல் தடுக்கும். வெள்ளரியில் உள்ள நீர் மற்றும் நார்ச்சத்து செரிமானத்துக்கு மேம்படும். மலச்சிக்கலை தடுக்கும். எடை குறைக்கும்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சாலட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்றவாசி உள்ளிருந்து தோலை வளவளப்பாக்கும். இயற்கை பேஸ்ட் பேக்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். தோல் அலர்ச்சியை குறைக்கும். பெண்களுக்கு அழகு குறிப்புகளை வெள்ளரிக்காய் அதிகமாக பயன்படுத்தலாம். உடல் குளிர்ச்சியால் தோல் பிரச்சனைகளும் குறையும். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றவாசி முடிக்கு கூட ஊட்டச்சத்து தரும். இதில் வெள்ளரி பேக் கூட செஞ்சு போடலாம். டேண்ட்ரஃபை குறைக்கும். அது இயற்கையாக கண்டிஷனாக கூட பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் என்ன இருபாலரும் கூட பயன்படுத்தலாம். நம்ம தினமும் வெள்ளரி சாப்பிட்றவாசி இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உப்பு அதிகம் சாப்பிட்டவர்களுக்கு வெள்ளரி ஒரு சிறந்த உணவு தான். சோடியத்தை வெளியேற்றும். இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கும் உணவில் சேர்க்க இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த வெள்ளரியை தினசரி 1 அல்லது 2 வெள்ளரிகள் சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, ஏன்னா வயிற்று பிரச்சனைகள். வெள்ளரிக்காவை நம்ம தோலோடு கூட சாப்பிட்லாம். ஆனால் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். ஸோ வெள்ளரிக்காய்ங்கிறது ஒரு சாதாரண காய்கறி அல்லது ஆரோக்கிய களஞ்சியம்னு கூட சொல்லலாம். உடல் குளிர்ச்சி, நீரேற்றம், எடை குறைப்பு, தோல் முதல் இதயம் வரை பல நன்மைகள் தரக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் தினசரி உணவில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. இதனால ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடைமிளகாய், அதாவது கேப்சிகம். இதோட பெனிஃபிட்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் நமக்கு எல்லா பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு பல நிறங்களில் கேப்சிகம் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துறது எதுனா பச்சை வண்ண குடைமிளகாய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லோருமே ஜங்க் ஃபுட்டை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதனால் எடை அதிகரிக்காமல் இருக்க எல்லோருமே எடையை குறைக்க ஏதாவது செஞ்சு ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நம்ம எல்லாமே இருக்கோம். ஏனெனில் அதிக எடைங்கிறது ஒரு ஆபத்தானது தான். பல்வேறு உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும். குடைமிளகாயில் குறைந்த அளவே கலோரிகள் இருப்பதால் இதை சாப்பிடுவதால் எடை அதிகரிக்காது. இன்று அஜீரணம் என்பது பலரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனையாயிடுச்சு. நாம் சாப்பிடும் உணவு சரியாக உடைக்கப்படாமல் உடலால் பயன்படுத்த முடியாது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் கனிமங்கள், ஊட்டச்சத்துகளும் உறிஞ்சப்படுவதில்லை. எனவே குடைமிளகாய் செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. இது வாய் தொல்லையை போக்கி மலச்சிக்கலை தடுக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம். வெங்காயம் உடலில் கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது. வெங்காயத்தை பச்சையாக கடித்து சாப்பிடுவதால் வாய்ப்புண் மற்றும் கண் வலி குணமாகும். காரணம் வெங்காயத்தில் விட்டமின் பி நிறைய உள்ளதால். வெங்காயத்தை வதக்கியோ அல்லது வேக வைத்தோ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் அதில் உள்ள ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். சிறுநீரக பிரச்சனைக்கு முதல் உடல் எடை குறைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த வெங்காயம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்று. கொழுப்பை குறைப்பது வரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெங்காயம் ஒரு சிறந்த தீர்வாகும். வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி, முழங்கால் வலி, பார்வை மங்குதல் போன்றவை குணமாகும். சளி பிரச்சனை உள்ளவர்கள் கூட தினமும் வெங்காயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா சளி தொல்லை நீங்கும். வெட்டு காயம் உள்ள இடத்துல வெங்காயத்தை வதக்கி ஒரு துண்டுகள் காயத்தில் வச்சோம் அப்படின்னா காயங்கள் விரைவில் குணமாகும். வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டானாவே லேசாக வாய் துர்நாற்றம் அடிக்கணும், எல்லாமே சங்கடப்பட தான் செய்வோம். அதை நினச்சோன்னா நம்ம ஆரோக்கியம் தான் கிடைக்காது. சாப்பிட்டு விட்டு சில புதினா இலைகளை வாயில் போட்டு மென்னோம் அப்படின்னா அந்த துர்நாற்றம் கண்டிப்பாக இருக்காது. பொதுவாகவே குளிர்காலத்தில் அனைவருக்குமே ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், செஞ்ச சளி எல்லாமே இருக்க செய்யும். இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை குணமாக்க வெங்காய சாறுடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குளிர்காலத்தில் ஏற்படும் இருமல், சளி பிரச்சனைகள் கூட நீங்கும்.
பல்வலி இருக்கிறவங்க கூட இந்த வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல்வலி இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா பல்வலி குணமாகும். இரவு தூங்கும்போது வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். நீண்ட நேரம் வைத்திருக்க உதவும். தொடர்ந்து சொத்தை பல் உள்ள இடத்துல இதை செய்து வந்தோம் அப்படின்னா சொத்தை பல்லுக்குள் இருக்கும் புழுக்கள் கூட வெளியேறும். பற்களில் பாக்டீரியாக்கள் தங்குவதை அழித்து பற்கள் சுத்தமாக வைத்திருக்கு. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய குக்கும்பர், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையுமே நம்ம சலாடாக செஞ்சு காலை உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்களும் இதை காலை உணவோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 முட்டை சாப்பிட்டுட்டு காலை உணவை முடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நன்மைகள் தரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.